விஷயங்களை கேது பகவான் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க. 12ஆம் இடத்துல கேது இருந்தார்னா மோட்சம் சொல்லுவோம், அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. 12ல் கேது இருந்தார்னா சட்டத்துக்கு புறம்பா எந்த செயல் செஞ்சாலும் தூங்க விட மாட்டார். உடனே தூக்கமே இருக்காது, நிம்மதி கிட்ட போயிடும் இல்லையா? வெளிநாட்டுக்கு போனேன், தூக்கம் இல்லை, கொஞ்சம் உழைச்சேன், காசு இல்லை, சம்பாதிச்சேன், பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய ஏசி போட்டு பஞ்சமத்தை போட்டு படுத்திருந்தேன். இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு தட்டாந்தரில் படுத்திருக்கேன். ஏன்னா கேது போட வேலை சாமியாருக்கு எதுக்கு ஏசி, சாமியாருக்கு எதுக்கு கட்டில் பஞ்சமத்தை, அவர் ரோட்டில் படுக்கலாமே, அதுதானே கேது சிந்திக்கிறாரு. ஞான மார்க்கமாக போனவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 12ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்து இந்த மாதிரி திசைகளை நடத்துகிற போது தானே பிரச்சனை தலை தூக்குது. சாமியார் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் கேது இருக்கு. யாருக்கு கேதுபால் பிரச்சனை இல்லை, 12 ராசியில் அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், யாருக்கு பிரச்சனையை தரமாட்டார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கேது பகவானுடைய திசையில் பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ்ந்துடணும், நமக்கு நெருக்கடி தரும். கேதுவே கயர்னு சொல்லுவோம், இழுத்து பிடிச்சி கட்டி இறுக்கி போட்டு நம்மளை. அப்போ கேதுவோட திசையில் பிரச்சனைகள் யாருக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஞான மார்க்கமாக நியாயமாக நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வராது, பாதிப்புகளை தராது. இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்காது. அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனையை தர்றாருன்னு வச்சுக்குவோம், அல்லது குடும்பத்துக்குள்ளே பிரிவுகளை தர்றார், அல்லது படிப்பில் தடையை தர்றார். குடும்பத்தின் மீது உண்மையான பற்று வச்சு குடும்பத்துக்காக யார் உழைக்கிறார்களோ அந்த திசாபுத்திகளை பாதிப்பை தராது. உண்மையாக நேர்மையாக குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேது திசை உங்களை கட்டி போட்டுரும். 3ஆம் இடம் என்பது முயற்சி. அடுத்தவருடைய முயற்சியிலே அடுத்தவங்க செய்யக்கூடிய செயல்களில் கெடுதலை பண்ணி அவங்கள தடுத்துட்டு நீங்கள் மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சுருக்கு பை போட்டு சுருக்குவார் கேது. 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அடுத்தவங்க இடத்த மோசடி பண்ணி வாங்கி, அல்லது அடுத்தவனுடைய வளர்ச்சியை நம்ம எடுத்து, அல்லது தாயாரை மதிக்காமல் இந்த மாதிரி சில பண்ணும்போது தான் அந்த 4ஆம் இடங்கிற இடத்துல பிரச்சனையை கொண்டு வருவார். 5ஆம் இடம் என்பது நம்ம ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறோம், குழந்தைகளை குறிக்குதுன்னு சொல்கிறோம், குலதெய்வத்தை குறிக்குதுன்னு சொல்கிறோம். நிறைய பேர் குழந்தைகளை சரியாக வளர்க்கலை. அது யாரோட குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை அடிக்கிறது, மிதிக்கிறது, திட்டுறது, பூர்வீகத்தினுடைய தாத்தா பாட்டிகளை மதிக்காமல் இருக்கிறது, குலதெய்வம் கோயிலை நினச்சியே பார்க்குறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடம்ங்கிற பிரச்சனையில் நிறைய கொடுத்துருவார், பொருளாதார சிக்கலை கொடுத்துருவார். நோய் எதிரி கடனை அழிக்கக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த நோயை வளர்ப்பதற்கும் எதிரிகளை நீங்களே உருவாக்குறதுக்கும் கடன்களை தேவையில்லாமல் வாங்குகிற வேலைகளை செஞ்சு உங்கள் சுகவாசியாக வாழ்கிறதுக்கான கடனை வாங்கி வச்சுட்டு அடைச்சிடணும்னு நினச்சா அங்கே தான் வேட்டு வைப்பார் கேது வந்தால். நீ இப்படியா மணிக்கிற இருந்தா வர்றேன். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தன்னுடைய மனைவி அல்லது யாராவது ஒரு பெண்களை வேண்டுமென்றே ஏமாற்றுவது, சதித்திட்டம் தீட்டி பெண்களை தன் வலைக்குள்ளே கொண்டு வருவது, நண்பர்களுக்கு துரோகம் செய்வது, இப்படியெல்லாம் வேலைகளை செய்கிற போது தான் அங்கே கேது போய் அந்த இடத்துல கேட்டு போட்டு பிரச்சனையை கொண்டு வர்றார். அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் எந்த பெண்களுக்கும் கெடுதல் பண்ணாமல் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸுகளில் தொழிலில் மதிச்சிங்கன்னா உங்களுக்கு கேது திசை ஒன்றும் பாதிப்பை தராது. 8ஆம் இடம் என்பது மற்றவர்களுக்கு ஆயுள் பங்கத்தை செய்வது, இல்லீகலான பிஸ்னஸ் செய்கிறது, மறைமுகமான பிஸ்னஸ் செய்கிறது, சட்டத்துக்கு புறம்பான பிஸ்னஸ் செய்வது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே 8ஆம் இடத்துல கேது இருந்து தசை நடத்தினா தொலைச்சிட்டார் நம்மளேன்னு அர்த்தம். தூக்கி கொண்டு உள்ள வைக்க விட மாட்டார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்பாவை மதிக்காமல் இருக்கிறது, கோவில் சொத்துக்களை திருடுவது, அல்லது புண்ணிய காரியங்களை நல்ல பெரியவர்களை மதிக்காமல் பேசுவது, ஏளனம் பேசுவது, இப்படி எதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்முடைய நிலைப்பாடுகள் வேறு விதமாக தள்ளப்பட்டுரும், வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும்.
பொருளாதாரமும் நம்முடைய மரியாதையும்